ஆட்சி நீடிப்பதில் சிக்கலா? தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அணிமாறிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? விரைவில் தேர்தல் வரலாம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திடீர் அழைப்பு நேற்று விடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அரசியல் பின்னணி விவரங்கள் தொடர்பாக மூத்த அரசியல் தலைவர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர், இலக்கியவாதி என தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் என பன்முக திறமை வாய்ந்த மூத்த அரசியல் தலைவர் பலகரப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம்ம இந்த அரசியல் சதுரங்க சிறப்பு வாதத்திற்கு செல்வோம். பலகரப்பையா சார், முதல்ல விரைவில் தேர்தல் வரலாம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று பேசியிருக்கிறாரு. உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலையில் இருக்குதான் நினைக்கிறீங்களா? ஏன்னா பல கூட்டணி கட்சிகள், அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 20 பேர் ஆதரவு தெரிவித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிச்சிருக்காங்க. இது தவிர விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முந்தானத்து மதிமுக என பல கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது தொடர்ந்து இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏன்? திமுக தலைவர் திடீரென எந்த நேரமும் தேர்தல் வரலாம் என்று கூறுகிறார். ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? அடிப்படை பின்னணி ஏதாவது இருக்குதா? இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொன்றாக கேளுங்கள். நிறைய அடுக்கி கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. முகாந்திரங்கள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன. இந்த ஆட்சி நிலைத்தன்மையுடைய ஆட்சியாக இருக்கிறதா என்றால் அதற்கு முயல்கிறதே தவிர அது இயல்பாக நிலைத்த தன்மையுடைய ஆட்சியாக இல்லை என்பது எல்லாரும் அறிந்ததுதான். இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு நாளைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கின்றன. தொல் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அதிகாரத்திற்குள் நிறைய தலையிட்டு அதிகாரிகளை அவனை நியமி இவனை நியமி என்று சொல்வதும் பல்வேறு சலுகைகளை வற்புறுத்துவதும் இதெல்லாம் இவர்களுக்கு பெரிய சலிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே பிறருடைய தயவில்லாமல் நாமே தனியாக பெரும்பான்மையை பெற்றுவிடுவது நல்லது என்று அவர்கள் நினைத்து வழியல்லாத வழியை கடைபிடிக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்த பல பேரை ராஜினாமா செய்ய வைப்பது, யார் இங்கிருந்து வந்தாலும் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து விசில் சின்னத்தில் நிற்க வைத்தால் அதாவது கூட்டணி ஆட்சி என்று வாயாலே அவர்கள் சொல்லிவிட்டார்களே தவிர அந்த கூட்டணி ஆட்சியின் நெருக்கடியை இப்பொழுதுதான் முதலாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் தனக்கென்று ஒரு பெரும்பான்மையை உருவாக்கி கொள்வதற்கு இந்த 10 பேர் தான் நமக்கு போதாமை, இந்த 10 பேரை நாம் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலைக்கு வாங்கி அவர்களை நிற்க வைத்து தன்னுடைய ஆட்களை நிற்க வைத்து கொண்டு வந்து விடலாம் என்பதற்காக அவர்கள் முயலுகிறார்கள். நிலைத்த தன்மையுடையதாக இல்லை என்றாலும் ஏறத்தாழ நிலைத்த தன்மையுடையதாக இருக்கின்ற இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். மக்கள் இவரின் மீது ஆட்சியை திணித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சும்மா அந்த அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவனெல்லாம் நான் தான் அந்த வெற்றியை பெற்று தந்தேன் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர மக்கள் 50 ஆண்டுகளாக சலித்து போய் குப்பன் இல்லாவிட்டால் சுப்பன் இல்லாவிட்டால் குப்பன் என்கின்ற முறையிலிருந்து வேறுபட்டு இந்த தமிழ்நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். இது ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் நொந்து போனார்கள். ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்து, இடம் வாங்க போனால் காசு கொடுக்க வேண்டும், பதிய போனால் காசு கொடுக்க வேண்டும், ஒன்றொன்றுக்கும் காசு கொடுக்க வேண்டும். இத்தகைய நிலையில் நொந்து போன மக்கள் ஏற்கனவே மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது மாற்றுவதற்கு அமையவில்லை. இப்பொழுது ஒரு பெரிய கட்சியாக மக்களிடம் செல்வாக்குள்ளவராக அவர் வந்துவிட்ட பிறகு இவருடைய தகுதி என்ன? இவர் எல்லாவற்றும் அறிவார்ந்த மனிதர் தானா? ஆளும் தகுதி உடையவரா? அனுபவம் உடையவரா? இவரோடு இருக்கிறவனெல்லாம் வீட்டிலே படுத்து கிடந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி விட்டார்கள் மக்கள். அதனுடைய அடிப்படை என்ன என்றால் ஒரு முறை இந்த 2 பேரும் அல்லாத ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே ஆமா, this rule had been thrust upon விஜய். இதுதான் உண்மை. அவரின் மீது இந்த ஆட்சி திணிக்கப்பட்டது. ஆகவே மக்கள் ஒரு மாற்று ஆட்சியை விரும்பி இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவருடைய தொடக்கம் ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்யவும் விடமாட்டேன் என்பது நல்ல சொற்கள், சரியான கொள்கை. ஆனால் மற்றவற்றிலெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை, கோட்டை விட்டு விடுகிறார் என்பதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த தொடவும் மாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் என்று சொல்வதெல்லாம் சரியான இது. ஆனால் அதை வேகமாக செய்ய வேண்டியதுதானே? நான் கேட்கிறேன், ஏவா வேலு வீட்டுக்கு போய் ஒரு 3 கோடி ரூபாயை அவர் சாலையே போடாமல் எடுத்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் அவரை கைது செய்கிறீர்கள், நியாயமானது. ஆனால் இன்னொரு பக்கம் கல்குவாரி, குட்கா போன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட விஜயபாஸ்கரை அவர் ஒரு 10,000 பேரை கூலிக்கு ஆள் பிடித்து அதிமுக துண்டை போட்டு கொண்டு வந்து அதிமுக கட்சியவே கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் இடமளிக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன்,
ஏவா வேலுவால் இந்த நாட்டுக்கு நடந்த தீமைக்கும் குட்கா விஜயபாஸ்கரால் நடக்கின்ற தீமைக்கும் என்ன வேறுபாடு? அகற்றப்பட வேண்டியது என்று சொன்னால் மலங்கள், எல்லா மலங்களையும் அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஊழல் மனிதன் என்று சொல்லுகின்ற போது இன்னொரு ஊழல் மனிதனை உங்களுடைய கட்சிக்குள் அனுமதித்துக் கொண்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீர்கள்? உங்களுக்கு வேறு மனிதர்களே கிடைக்க மாட்டார்களா என்று கேட்கிறேன். விலக வையுங்கள், அவர்களை விலக வையுங்கள், அந்த இடங்களை காலி செய்யுங்கள். ஒரு ஊழல் மனிதன் வெளியேறட்டும், அந்த இடத்தில் விசில் சின்னத்தில் நிறுத்தி ஒருவனை கொண்டு வாருங்கள். ஆனால் இந்த இவனையெல்லாம் கொண்டு வந்து கட்சியில வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை நடத்துவீர்கள்? அது ரொம்ப முரணாக இல்லையா? இந்த முரண் கூடவா விஜய்க்கு தெரியாது என்று நான் கேட்கிறேன். அவரை சுத்தி இருக்கிற முட்டாள்கள் ஆலோசனை சொல்வதற்கு வீதியில போகிறவன் வருகிறவனை எல்லாம் வைத்துக் கொள்கிறார். கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் எல்லாம் மந்திரி சபையில கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜான் ஆரோக்கியசாமி மந்திரி சபையில கலந்து கொள்கிறார் என்று திமுக குற்றம் சாட்டி இருக்கிறது. நான் கேட்கிறேன், அது கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு, அதற்குள் ரகசியங்கள் பேணப்படுகின்றன. அதற்குள் சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் எப்படி உள்ளே நுழைய முடியும்? இது என்ன இவ்வளவு கேவலமாக ஆட்சி நடத்தினால் என்ன செய்வது? அந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்பதை தவிர மற்ற செயல்பாடுகள் ஒரு பெரிய அதிருப்தியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? அவருடைய கட்சிக்காரர்கள் அது உண்மைதான். இல்ல உண்மைதான். ஊழல் ஒழிப்பு என்பது இதுவரையிலும் கேட்டறியாது, யாரும் முயலாதது. ஒருவர் மாற்றி ஒருவர் ஆட்சிக்கு வந்த போது அங்கே செந்தில் பாலாஜி செய்ததை இங்கே சிவி சண்முகம் செய்வார், குட்கா விஜயபாஸ்கர் செய்வார், வேலுமணி செய்வார். ஆகவே இப்பொழுது யாரும் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நிலையை நாம் இதுவரையிலும் கேள்விப்படவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கட்சி நிதி என்று சட்டமன்றத்திலே பேசினார்கள், கோபப்பட்டார் உதயநிதி. கட்சி நிதி என்று ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இதற்கு தனி மனிதர்கள், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களின் சங்க தலைவர் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் 35 லட்சம் ரூபாய் கேட்டார்கள். இதுக்கு அது அலுவலகங்களையே மாற்றி ஆட்சி நடக்கிற இடத்திற்கே கொண்டு போனார்கள் அந்த ஊழல் செய்கின்ற வேலைகளை எல்லாம் என்று அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேம்பு ஸ்ரீதர் என்கின்ற ஒருவர் தென்காசியிலிருந்து இலவசமாக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை ஏழை மக்களுக்கு நடத்துவோம் என்று நினைத்தேன். அதற்கு பணம் கேட்டார்கள். ஆகவே அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுமதியே பெற முடியாமல் இப்பொழுதுதான் அந்த அனுமதியை பெற்றேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுதானே அதனை சட்டமன்றத்திலே ஆதாரம் கொடு என்றால் சொல்லுகிற மனிதர்களுக்கு இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? யாருக்கு இது தெரியாது? உலகத்திலேயே நீங்கள் கல்குவாரியில் இருந்து வனங்களை அழித்தீர்கள், மலைகளை அழித்தீர்கள், எல்லாவற்றையும் செய்தீர்கள் என்று யாருக்கு தெரியாது? அது மட்டுமல்ல, நான் சொல்லுகிறேன், 3 கோடி ரூபாய் கான்ட்ராக்டில் ஏவா வேலு தவறு செய்து விட்டார் என்று சொல்லுகிறீர்களே. புலனாய்வுத்துறை 40 அடி சாலையை 30 அடி சாலையாக போட்டார்கள். 10 அடி சாலையவே காணும், 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு காணும். அதிலே சீஃப் இன்ஜினியர் நான் 40 அடி என்று அளந்து பார்த்தேன் என்று கையெழுத்து போட்டிருக்கிறார், மந்திரி கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆகவே அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் புலனாய்வுத்துறை சொன்னபோது அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, வழக்கு போடவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி, ஆகவே போட மாட்டார்கள். இப்பொழுது இந்த ஆட்சியில் அவ்வளவு பெரிய ஊழலை ஏன் பதிவு செய்யவில்லை? அதற்கு காரணமான சீஃப் இன்ஜினியர்களை ஏன் கைது செய்யவில்லை? ஏன் அந்த மந்திரியை கைது செய்யவில்லை? ஆகவே 3 கோடி ரூபாய் பெரிதாக தெரிகிறது, 300 கோடி 500 கோடி எல்லாம் செய்திருக்கிறார்களே, அதெல்லாம் பெரிதில்லையா என்று கேட்கிறேன் நான். ஆகவே நீங்கள் ஒரு பிரச்சாரத்திற்காக, கருத்து பரப்பிற்காக, தன்னை பற்றிய தோற்றம் நிலை பெறுவதற்காக நீங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுத்தீர்களே ஆனால் உண்மையிலேயே ஊழல் ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் மாபெரும் புரட்சி. இதை மக்கள் உங்கள் மீது திணித்து இந்த கடமையை செய்யும்படி இதை உங்கள் மீது திணித்து இருக்கிறார்கள். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் போய்விடுவீர்கள். ஆனால் நீங்க ஏற்கனவே கூறியது போலவே இந்த அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்காக இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து இந்த ராஜினாமா செய்து கொள்ள வைப்பது அது ஏற்புடையதா? இது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இது போன்று எம்எல்ஏக்களை ஆட்சியை காப்பாற்றி எடுத்தாங்க. சொல்றேன். அதாவது இவர் என்ன செய்தாரு, 25 பேரை லீமா ரோஸ் தலைமையில், வேலுமணி தலைமையில் எம்எல்ஏக்களை திரட்டினார்கள். மந்திரி பதவி வாங்கி தருகிறேன், பணமும் தருகிறேன் என்று திரட்டினார்கள். மருமகன் அந்த பக்கம் லாட்டரி சீட்டுக்காரர் மந்திரி சபையில், மாமியார் இந்த பக்கம் லாட்டரி சீட்டுக்காரர் பெண்மணி அதிமுகவில், 2 பேரும் சேர்ந்து 25 பேர் ஏற்பாடு செய்து வைத்த போது அவர்கள் வருகிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள், தெருவிலே போகிறார்கள். அதை பற்றி நமக்கு பேச்சில்லை. ஒரு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு போய் அவர்களுக்கு பீதாம்பரம் பொருத்தி அவர்களோடு கைகுலுக்கி நாளைக்கு வந்து நீங்கள் வாக்களியுங்கள், உங்களுக்கு உரியதை நான் செய்கிறேன் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி மறுநாள் அவர்களை வாக்களிக்க வைத்து பிறகு அவர்களை ரோட்டிலே விட்டு விடுவது என்பது
ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத, நம்பகத்தன்மை இல்லாத முதலமைச்சருடைய அடையாளமாக, அதாவது தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள இவர் எந்த எல்லைக்கும் போவார் என்பதற்கான முதற் சான்றாக அது இருந்தது. அவருடைய நேர்மை, நாணயம் குறித்து மக்களுக்கு ஐயம் ஏற்படுவதற்கு அந்த செயல் முதல் காரணமானது. அப்படியானால் அவன் பணம் வாங்கி ஊழல் செய்வான், நீ ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஊழல் செய்வாய் என்பது போல மக்கள் நினைக்க மாட்டார்களா என்று கேட்கிறேன். அது ஒன்று. இதே வேலையை இப்பொழுது பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. மோடி லஞ்சம் வாங்க மாட்டார், ஊபி முதலமைச்சர் லஞ்சம் வாங்க மாட்டார், ஆனால் அவர்கள் கட்சிக்காக பெரும்பணம் திரட்டுகிறார்கள். நான் கேட்கிறேன், அது தேவையில்லாமல் ஒரு கட்சிக்காக பணம் திரட்டுவது என்பதும் ஊழல் தான். அதனால் பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒவ்வொரு மாநிலங்களிலும் இறைத்து மேற்கு வங்காளத்தில் 40-30 எம்பிக்களை கொண்டு வந்து விட்டார்கள். இவர் நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை உடைத்து 5-6 எம்பி, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் எம்பிக்களை உடைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு பதவி தருகிறேன் என்று சொல்லி 2/3 பங்கு பெரும்பான்மையை பெறுவதற்கு, அதாவது விஜய் சாதாரண பெரும்பான்மையை பெறுவதற்கு எந்த ஊழல் முறைகளை கையாண்டாரோ, எந்த நாணயமற்ற முறையை கையாண்டாரோ, அதே முறையை மோடி 2/3 பெரும்பான்மையை பெறுவதற்கு கையாளுகிறார். அவர் நினைக்கிறார் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த அரசியல் சாசனத்தை மாற்றிவிட வேண்டும், அதனாலே பாராளுமன்ற இடங்களை 800ஆக ஆக்கிவிட வேண்டும். அதே சமயத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு ஓட்டு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஒரே மதிப்பு வாக்கு, அதாவது 1 man 1 value 1 vote, 1 man 1 vote 1 value, சமமான மதிப்புடையதாக இவர்கள் உருவாக்குவார்கள். அதான் செய்ய போகிறார்கள், உருவாக்குவார்களே. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடங்களும் தமிழ்நாட்டுக்கு 49 இடங்களும் வரும். இப்பொழுது 39 இடங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கூடாதா என்று கேட்கிறார்கள். ஆமா, 10 இடம் கூடும், அவனுக்கு 50 இடம் கூடும். இதன் பிறகு அந்த காலத்தில் அண்ணா சொல்வார், இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் என்று சொல்வார். அந்த நிலைமை மீண்டும் ஏற்படும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், சின்ன மாநிலங்களின் உரிமைகள் பறிபோய்விடும். வடநாட்டுக்காரர்களின் ஆதிக்கத்துக்கு கீழே இந்தியா ஆளப்படுகின்ற நிலைமை ஏற்படும். மெஜாரிட்டேரியன் ரூல் லைக் சிங்களீஸ் ரூல் இன் ஸ்ரீலங்கா, இந்த நிலைமை ஏற்பட போகிறது. இதையெல்லாம் எதிர்த்து தாக்கு பிடித்து நிற்பதற்கு நம்முடைய விஜயால் முடியுமா என்று நான் ஐயுறுகிறேன். இன்றைக்கு வரையிலும் இவ்வளவு பெரிய விஜய் இங்க எம்எல்ஏக்களை வாங்குவது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாடல்ல தமிழ்நாட்டில் முயற்சி மேற்கொள்றாங்க. ரெண்டும் ஒன்றுதான். இங்க பாருங்க, இவர் சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டியை பெறுவதற்கு, எளிய பெரும்பான்மையை பெறுவதற்கு இவர் செய்கின்ற ஊழல் முறைகளை மத்திய அரசாங்கம் 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற்று சாசனத்தை திருத்துவதற்கு மோடி அரசு செய்கிறது. ஆக சேம் மெத்தட், இப்போ சேம் திங்கிங், ஓகே, சேம். இன்னொன்று நீங்க அதே மாதிரி பண்றீங்க. ஆனா எதற்கு இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர்கள் இப்போது ஒரு ஆதரவை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே போல புதிய கட்சிகள், தலைவர்கள், மாற்றுக் கட்சியினர் மிக அதிக அளவில் தாவேக்காக இப்போ போவதற்கான காரணம் பதவியா, பணமா, இல்ல உண்மையிலே மக்கள் சேவைக்காக போறாங்களா? இல்ல, மக்களாவது சேவையாவது. நான் கேட்கிறேன், வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்தார்கள், கொதித்து எழவில்லை திருமாவளவன். அன்றைக்கு இருந்து விட்டு திமுகவோடு தான் ஆள முடியும், திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று கருதி இருந்து விட்டு அவர்கள் முன்னே செய்தாலும் பின்னே செய்தாலும் பணம் கொடுத்தாலும் எது செய்தாலும், அவர் சொன்னார் நான் மட்டுமா வாங்கினேன், எல்லா கூட்டணி கட்சிகளும் வாங்குகின்றன என்று ஒரு முறை சொன்னார். ஆக இந்த கூட்டணி கட்சிகளோடு இருப்பது அந்த 4 இடங்களும் இல்லாமல் போய்விடும். நம்மளுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் 2%, 3%, 1.5% தான் என்று சொல்லி அவர்கள் ஒட்டி கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய சினம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு, புரட்சிக்கு மக்கள் தயாராகிறார்கள். ஜனநாயகத்தில் மாபெரும் புரட்சி, அதாவது எதிரி வலுவாக இல்லாமல், எவன் கையில இந்த செங்கோலை கொடுக்க போகிறோம் என்று தெரியாமல் ஒருவன் கையில இருந்து செங்கோலை பிடுங்கி மாற்றான் கையில, ஒரு எளிய மனிதனின் கையில, பயிற்சி இல்லாத மனிதனின் கையில, மன உறுதி இல்லாத மனிதனின் கையில கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் கூட அந்த அதிகாரம், பவர் இட் செல்ஃப் இஸ் அ பவர், அதுக்கே ஒரு தனித்தன்மை உண்டு. ஆகவே இப்பொழுது வந்த பிறகு அவர் ஏதோ ஒன்று, அவருக்கு 28 துறைக்கும்
நிதிநிலை கூட்டம் நடத்துவதற்கு ஒவ்வொரு துறைக்கும் படத்திலே வீடியோ போட்டு அந்த துறை என்ன, எவ்வளவு செலவு, எவ்வளவு வரும், எவ்வளவு வருமானம் வர வேண்டும், இதை எப்படி நடத்த வேண்டும், என்ன திட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்து பையனுக்கு பாடம் நடத்துவது போல நம்முடைய சீஃப் செக்ரட்டரி படங்கள் தயாரித்து விஜய்க்கு போட்டு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இதுபோல ஒரு பள்ளிக்கூட மாணவனை போல பயிற்றுவித்து எப்படியோ செய்யுங்கள் நான் சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் சீஃப் செக்ரட்டரியே விஜய் பெயரால் ஆளட்டும் என்று சொல்லுகிறேன். கோபால் ரெட்டி, தெருவில் போகிற ரெட்டி எல்லாம் கொண்டு வந்து விட்டு இந்த கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் சிறப்பு பிரதிநிதியாக ஆக்கி அப்புறம் கேட்டால் அவன் ஆந்திராக்காரனாக இருந்தால் என்ன, அவன் கர்நாடகத்தில் தான் தொழில் செய்கிறான். அவன் கர்நாடகத்தை அரசாங்கத்தை எய்த்து எப்படி செயல்படுவான், எப்படி நம்முடைய நலனை காப்பான்? உனக்கு வேற ஆளே கிடையாதா? மேக்கப் போடுகிறவள் டச்சப் பெண் வரையிலும் கொண்டு வந்து பெரிய பெரிய பதவிகள் உட்கார்ந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள் பாதிக்கப்படாதா? மேகதாதுவை பற்றி பேசுவதற்கு அந்த ஆந்திராக்காரன் அல்லது அந்த கர்நாடகத்துக்காரன் போதுமானவனா? அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். நீ உனக்கே தெரியவில்லையே. நீங்க மேகதாது பிரச்சனையில புதிய நடுவர்மன்றம் தேவை என்று இப்போது தமிழக வெற்றி கழக அரசு மற்றும் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. புதிய நடுவர்மன்றம் தேவையே இல்லையா? நான் சொல்லுகிறேன், இல்லை, தேவையே இல்லை. புதிய தீர்ப்பாயம் என்பது முதலாக சொன்னேன். எடப்பாடி சொன்னதற்கு அடுத்ததாக நான் தான் சொன்னேன். எடப்பாடி சட்டமன்றத்திலேயே சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடப்பாடி இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, தவறான தீர்மானம் என்று அங்கேயே சொல்லிவிட்டார். அவருடைய அனுபவத்தினால் அவர் சொன்னார். அதற்கு அது நடந்து முடிந்த பிறகு நான் பேசும்போது சொன்னேன், இந்த ஒரு தீர்ப்பாயம் என்பது நீதிபதிகளை கொண்டது. அவர்களுக்கு நீங்கள் நிபந்தனைகள் விதிக்க முடியாது. ஏற்கனவே காவிரி நீர் அளக்கப்பட்டு விட்டது. ஜூன் எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஜூலை எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஆகஸ்ட் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எல்லாம் அளந்து தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீரை பொறுத்தவரையிலும் எந்த புதிய இதுவும் கிடையாது. நீ குடிநீருக்கு வேண்டும் என்றால் நாங்கள் சிவகங்கை, திருப்பத்தூர், ராமநாதபுரத்திற்கு காவிரியிலிருந்து குடிநீரை குழாய் மூலம் கொண்டு செல்கிறோம். நீ ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து பெங்களூருக்கு குழாய் மூலமாக கொண்டு வா. அதை விட்டு எவனாவது எந்த முட்டாளாவது குடிநீருக்கு அணை கட்டுவானா? குடிநீருக்கு தொட்டி தான் கட்டுவான், குழாய் தான் பதிப்பான். வீராணத்திலிருந்து நாம் குடிநீர் கொண்டு வரவில்லையா? இதெல்லாம் இந்த அயோக்கியத்தனமாக பேசுகிறார்கள். அவர்கள் எல்லா காலத்திலும் இந்த வேலை தான் செய்வார்கள். ஆகவே இந்த வாட்டர் கமிஷன் இருக்கிறது, அது வரைவு திட்டத்தை கேட்கிறது. இந்த புதிய தீர்ப்பாயம் பெரிய தப்பாக போய்விடும். எப்படி தப்பா? இல்லை, அது ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த எப்படி தப்பாக போய்விடும் என்றால், அவன் புதிய கருத்துக்களை சொல்வானே ஆனால், புதிய தீர்ப்பாயம் சொல்லுமே ஆனால், அது பழைய தீர்ப்பாயத்திற்கு திருத்தமாக அமைந்துவிடும். வாட் இஸ் டன் would have been undone. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் டன் வில் பி அன்டன். இதுதான் புதிய தீர்ப்பாயத்தின் நிலை. இது ரொம்ப தப்பாக போய்விடும். இதை உதயநிதி போய் ஒரு யோசனையும் இல்லாத உதயநிதி, முதலமைச்சரும் பார்த்து படிக்கிற முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிற எதிர்கட்சி தலைவர், ரெண்டு தகுதியும் ஒரே தகுதி தான். இவர் கொடுப்பாராம், இவர் வாங்கி உடனே சேர்ப்பாராம். எதுவும் தனக்கு ஒரு முடிவெடுக்க தெரியாதனுடைய விளைவு. ஒரு முதலமைச்சருக்கு ஒன்று முடிவெடுக்க தெரியவில்லை என்றால் எல்லாத்தையும் ஆற போட்டு அலசி ஆராய்ந்து விவரம் தெரிந்தவன கேட்டு சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்களோட பேசி இது இப்படி வழக்கு தொடர்ந்தால்தான் இது தாமதப்படுத்த முடியும். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சீனியர் கவுன்சில், எனக்கு ஒரு சீனியர் கவுன்சில். உங்களுக்கு சீனியர் கவுன்சில் வந்து பல ஆண்டுகளா காவிரி வழக்கு பாக்குறவங்க ஆலோசனை சொல்லிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆளுங்கட்சி பல ஆண்டுகளாக பாக்குறவங்க இந்த ஆலோசனை சொல்லிருக்காங்க அப்படின்னு அவங்க ஆதரவு. வக்கீல் வந்து செத்தவனுக்கு மாரடிக்கிறவன், வழக்கு போடுறவனுக்கு மாரடிக்கிறவன். ஆகவே அவன் சொன்ன யோசனைங்கிறது சரியானது இல்லை. நம்ம அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும். அதனால அவன் அந்த தரப்புக்கு வழக்கு போடுங்கிறது தான் இப்ப எல்லா வக்கீலுடைய நிலைப்பாடுகளுமே தவிர வழக்கு போடாதே என்பது நிலைப்பாடு. எல்லாரும் வாதிக்கு பிரதிவாதிக்கு ரெண்டு பேருக்கு நம்பிக்கை ஊட்டி தான் வக்கீல்கள் வழக்குக்கே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்பது சரியில்லை. நீ சரியான ஆட்களை வைத்து, அரசியல் திறம் வாய்ந்தவர்களையும் வைத்துக் கொண்டு, சட்டம் அறிந்தவர்களையும் வைத்துக் கொண்டு இதை செய்ய வேண்டும். வெறுமனா அவன் சொன்னான், அவன் தானே அத்தாரிட்டி. நான் கேட்கிறேன், இந்த விவசாயி வக்கீல்கிட்ட போய் ஐயா நீங்க பார்த்து இந்த வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்வது மாதிரி இருக்கிறது. அதுவும் இந்த வில்சன் சொன்னாராம், வில்சன் வைத்திருந்த வக்கீல் சொன்னாராம், எல்லாம் திமுக காரன் சொன்னான், இதை கேட்டுக்கொண்டு இவர் செய்தார். அது சும்மா ஒரு புதிய தீர்ப்பாயம் ஏற்கனவே செய்த ஒன்றை இல்லை என்று ஆக்கிவிட்டால் என்ன செய்வார்? எதற்கு நாம் why should we take this risk? நான் கேட்கிறேன்.
தேவையில்லை. நமக்கு வேண்டியது இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் 4 வருஷமா ஆதரவு கொடுப்பாங்களா, பாதியில கலந்துருவான்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல என்னை பொறுத்தவரை இந்த பக்கம் வந்து விட்டார்கள். ஆகவே பழைய புருஷனை வெட்டி விட்டாச்சு, அந்த புருஷன் இனிமே தேர மாட்டான்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது முற்றாக அவர்கள் தோற்று இனிமேல் தேராது என்கின்ற நிலையில் இந்த வெற்றி பெற்றவன் ஊடாடுகிறான் என்ற நிலையில் இவனை பலப்படுத்துவோம், நாமும் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அவனிடம் அடிமையாக இருப்பதை விட இவனிடம் சுதந்திரமாக இருக்கலாம், ஏனென்றால் இவன் மீது நாம் ஆளுமை செலுத்த முடியும் என்று கருதி இங்கே வந்து விட்டார்கள். அதனாலே தான் இப்ப திருமாவளவன் அங்கே இதெல்லாம் செய்ய முடியாது. அவன் அதிகாரியா போடும், இவன் அதிகாரியா போடும், நான் அங்கே நிக்கிறேன் என்ன மந்திரியாக்குன்றா அங்க கேட்க முடியாது, இங்கே கேட்க முடியும். அங்க மூச்சே விட முடியாது. அங்க என்னன்னா படியளப்பார்கள் நன்றாக, அந்த படியளப்பதை வாங்கி கொண்டு இருக்கலாம். இங்கே அப்படி இல்லை. நம்ம உரிமையோடு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இல்லாவிட்டால் நான் போய்விடுவேன் என்று சொல்லலாம். அது எதுவரையில் நடக்கும் என்றால், ஒருவேளை இந்த பல பேரை ஒரு தப்பான முறையில் வெளியே கொண்டு வருகிறார். விஜய் ரொம்ப நேர்மையான மனிதரா என்றால் அவர் கடைபிடிக்கின்ற முறைகள் நேர்மையாக இல்லை. லஞ்சம் வாங்கவில்லை என்பது மட்டுமே நேர்மை, லஞ்சம் மட்டுமே நேர்மையற்ற செயல் இல்லை. நாம் கடைபிடிக்கின்ற முறைகள் லஞ்சம், ஊழல், முறைகேட்டை, அரசு பணிகளில் வேலையாட்களை நியமிப்பது, கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி, பத்திரப்பதிவு, இங்கெல்லாம் ஊழல் லஞ்சத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லை. எனக்கு தெரிய டிஸ்பேட்ச் கிளார்க்கு 10 ரூபாய் பணம் கேட்பான். அதுதான் நான் சிறு பையனாக இருக்கிற போது கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெரிய நிலைகளிலெல்லாம் இதை செய்ய மாட்டார்கள். அதனாலே இப்பொழுது பெரிய நிலைகளில் உள்ளவர்கள் IAS அதிகாரிகளும் பியூரோக்ரசியும் ரூலிங் பார்ட்டியும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது என்கின்ற முறையை ஏற்படுத்தி, அதனாலே ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் சதுரடிக்கு 25 ரூபாய். என்னடா உங்க அப்பம்ட்டு பணம் நான் கேட்கிறேன். அவன் சொந்த பணத்தில் நிலம் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டுகிறான். இதற்கு என்ன சதுரடிக்கு? அப்புறம் 10,000 சதுரடியா, 4,000 சதுரடியா, 800 சதுரடியா, 7,000 சதுரடியா, 25 ரூபா மேனி பெருக்கி கொண்டு வந்து கொடுத்தால் உனக்கு அனுமதி இல்லை என்றால் இல்லை. நான் கேட்கிறேன், அதிகாரத்தை எங்களிடமிருந்து பெறுகிறாய், அந்த அதிகாரத்தில் சாலை அமைப்பது, நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பது, இது போன்ற காரியங்களை நீ செய்ய வேண்டும். அதற்கு எதுக்கு நீ பணம் வாங்க வேண்டும்? ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக அதுக்கு ஒரு துறை இருக்கிறது, அதிகாரியை வைத்திருக்கிறாய். மக்கள் பணம் கொடுத்து இடங்களை வாங்குகிறார்கள். அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். அந்த பதிவில் உனக்கு ஒரு பணம் வருகிறது. அந்த பணத்தை நீ திட்டங்களுக்கு பயன்படுத்த, அந்த பதிவு செய்வதற்கு பணம் தர வேண்டும், இல்லாவிட்டால் நீ பதிவே செய்ய முடியாது என்று சொல்வார்களே. ஆனால் அப்படி சொன்னவனை எல்லாம் கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்தி வலது கண்டத்தில் இடது கண்டத்தில் மாறி மாறி செருப்பால் அடிக்க வேண்டிய இந்த சட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு 4 பேரை சவுதி அரேபியா மாதிரி செய்தால் அதுக்கப்புறம் பிறகு ஒருவனும் செய்ய மாட்டான். இதை அசிங்கப்பிடித்த மனிதர்கள், கேவலமான மனிதர்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு 4 பேரை நிறுத்தி 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துவார்கள். இந்த ஊழல்வாதிகளை தண்டிக்க இவர்களால் முடியாது. முதலில் அவர்களை அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். விஜயால் அகற்றத்தான் முடியும் ஊழல்வாதிகளை. ஆவண்ணா ராஜாவினுடைய வழக்கு 15 ஆண்டுகளாக நடக்கிறது. கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும். சிதம்பரத்தின் வழக்கு 15 ஆண்டுகளாக நடக்கிறது. இதெல்லாம் முடியவே முடியாது. எந்த மந்திரியும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறே இல்லை. அவர்கள் செத்து முடிவார்கள். அவருடைய சொத்துக்கள் பின்னால் இருப்பவர்களுக்கு பயன்படும். நம்முடைய சட்டங்கள் பயனற்றவை, நம்முடைய நீதிமன்றங்கள் இழுவையானவை, போதுமான நீதிமன்றங்கள் இல்லை. ஆகவே வழக்குகள் குவிகின்றன. நம்முடைய நீதிபதிகள் வேகமாக, இதை நான் சொல்கிறேன், அரசியல் துறைக்கு தனியாக நீதிமன்றம் வைத்து 2 ஆண்டுகளுக்குள் இவர்களுடைய வழக்குகளை முடித்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையாக இவர்களை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். அதை செய்வதற்கு நம்முடைய சட்டத்தில் இடமில்லை. வழி வழியாக 25 ஆண்டுகளாக ஆவண்ணா ராஜா ரொம்ப சுதந்திரமான மனிதனாக, கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஒரு அரசே கவிழ்ந்து விட்டது. மன்மோகன் சிங் போன்ற கிளீன் பிரைம் மினிஸ்டர் had been sent out. ஆனால் பை தி அன்கிளீன் மினிஸ்டர் ராஜா. இதான் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை. ஆகவே சொல்லுகிறேன், நான் விஜய் ஊழலை ஒழிப்பதற்கு முனைவதை நான் மனதார பாராட்டுகிறேன். ஒரு புதிய முறை தமிழ்நாட்டில் வரட்டும். இந்த நீதி கட்சி போல் இந்த திமுக ஊழலால் அழிந்து ஒழியட்டும். மறுபடியும் தலை தூக்குகின்ற நிலைமை வந்தால் மறுபடியும் பிறகு ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஊழல் என்பது வாழ்க்கை முறையாகிவிடும். ஆகவே ஆனால் அதற்குரிய மனத்திடமும் இவற்றை இல்லை. ஆனால் எப்படியாவது யாரிடமாவது யோசனை பற்றி எப்படியோ கொண்டு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அவருடைய நடவடிக்கையில் ஒரு நேர்மை இல்லை.
தப்பான மனிதர்களை அழைப்பது, கொண்டு வந்து வைப்பது, அதிமுக காரனை விலக வைப்பது, பிறகு அவனை கட்சியில் சேர்த்துக் கொள்வது, ஊழலான விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு இடம் கொடுப்பது, ஊழல் ஒழிப்பு போல அந்த மது ஒழிப்பு என்பது சாத்தியமா தமிழ்நாட்டில்? இல்ல, மது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது அல்ல. இந்த நாட்டில் 30 ஆண்டு காலம் மது இல்லாத தமிழ்நாடு இருந்திருக்கிறது என்றால் அது இயலக்கூடியது என்பது முதலில் நமக்கு தெரிகிறது. அதை 37 ராஜாஜி தொடங்கி 67 வரையிலும் தமிழ்நாட்டில் முழுமையாக, அதாவது கொஞ்சம் 10% பேர், ஒரு 4% பேர் செத்துத்தான் குடியை மறைப்பான். ஒரு 5-6% பேர், இப்பொழுது 10% பேர் குடிப்பார்கள். 5-6% பேர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் வெளியே வந்து விடுவார்கள். ஆகவே இந்த 6% பேரை நாம் காப்பாற்றலாம். 3-4% பேர் செத்து ஒழியட்டும். ஆனால் இந்த குடி எடுத்து விட்டால் பெண்களின் அழுகுரல் ஓயும், பெண்களின் குடும்பம். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுகிறேன், இந்த குடிக்கு என்னென்னமோலாம் இவர்கள் செய்கிறார்களே, ரொம்ப அருமையாக ராஜாஜி ஒரு கதை எழுதினார், திக்கற்ற பார்வதி என்று. 37க்கு முன்னால் எழுதுகிறார். ஒரு பெண்ணும் கணவனும் நன்றாக வாழ்ந்தார்கள். அந்த கணவன் அவன் நேர்மையாக இருந்தான், ஒரு தப்பு செய்ய மாட்டான், முறையாக சம்பாதித்தான், முறையாக குடும்பம் நடத்தினான். அவன் குடியை பழகி கொண்டான். பிறகு திருட்டை பழகி, மோசடி செய்வதை பழகி கொண்டான். பிறகு கொலை வரையிலும் செய்தான், பெண்ணை கற்பு வரையிலும் அழித்தான். கடைசியில் அவன் செத்து ஒளிந்தான். அவனுடைய மனைவி திக்கற்ற பார்வதியாக திரிகிறாள் என்று சொல்லி அந்த கதை. இது எவ்வளவு கருத்துடையவர்களாக நம்முடைய முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் போக்கை மாற்ற வேண்டும், ஒழுக்கத்தை மாற்ற வேண்டும், இந்த நேர்மையற்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பது வரையிலும் அவர்கள் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு அளவும் தெரியாது இவர்கள் எந்த ஒன்றிலும். அப்புறம் குட்கா மட்டுமா போதை, இந்த டாஸ்மார்க் போதையும் போதை தான். அதனாலே இதை பங்கு போட்டுக்கொண்டு 2 ஆட்சியிலும் செய்தார்கள். சசிகலா உற்பத்தி செய்தார், டிஆர் பாலு உற்பத்தி செய்தார், ஜெகத்ரட்சகன் உற்பத்தி செய்தார், திமுக கருணாநிதிக்கு படம் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பட முதலாளி உற்பத்தி செய்தார். அவ்வளவு பேரும் இவர்களாக பங்கிட்டு கொண்டார்கள். 25-30 ஆண்டுகள் இந்த கட்சி அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும், அந்த கட்சி இவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும். எவ்வளவு கேவலமாக இந்த நாட்டில் ஆட்சி நடந்தது. இப்பொழுது வாங்குவதில்லை என்று சொல்வதே ஒரு புதிதாக தெரிகிறது. ஆகவே இது நீடிக்க வேண்டும். ஆனால் ஆட்சி இது ஒரு 5 ஆண்டுகள் கண்டிப்பாக நீடிக்குமா, அல்லது அதுல சிக்கல் எதுவும் இருக்குதா? அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஜான் ஆரோக்கியம், கிருஷ்ணா ரெட்டி மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதும், இந்த கர்நாடகத்துக்காரனை தொழில் செய்கின்றவனை கொண்டு வந்து டெல்லி பிரதிநிதியாக ஆக்குவதும், இது போன்ற முட்டாள்தனங்களை எல்லாம் அவர் செய்கிறார். இனிமே இப்ப செய்ய வேண்டியது அந்த டச்சப் உமன் மட்டும்தான் மந்திரி ஆகல. இந்த நிலைக்கு நாட்டை கொண்டு போனால் அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்டது, மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, 7.5 கோடி மக்களின் மேம்பாடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு போய் இப்படி பதவி என்பது நான் அள்ளி கொடுக்கிறேன் உங்களுக்கு, என்னால் நீங்கள் எல்லாம் பயன்பெறுங்கள் என்று சொல்வதற்காக பொறுப்பு. இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. விஜய்க்கு அந்த அறிவு போதாது, அந்த ஆளுமை போதாது, அந்த அனுபவம் போதாது. ஆனாலும் ஓட்டளித்து விட்டார்கள், அதிகார வர்க்கத்தை வைத்துக் கொண்டாது ஆள். அப்புறம் உனக்கே ஒன்றும் புரியாத போது நாட்டில் இருக்கிற முட்டாள்களை பூராவும் கொண்டு வந்து உள்ளே திணித்து இந்த மாதிரி மடத்தனம் செய்தால் கடைசியில ஸ்டாலின் மீண்டும் திரும்பி வந்தால் இந்த நாட்டில் கரப்ஷன் வில் பி ஜஸ்டிஃபைடு. இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. ஓகே, நன்றி சார். அதுதான் அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.